ஹாய் ஹலோ, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. 4th லைவ் இந்த ஒரு வாரத்தில் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு விலை பற்றி கொஞ்சம் பேசினோம். 2வது அக்ஷய திதி. 3வது என்ன சப்ஜெக்ட் நான் பேசணும். 3வது லாஸ்ட்டாக பேசினது மெயினாக. ஓகே, கூல் டியூட், சுரேஷ் குமார், மனிஷ், கார்த்திக், சாரி பேர் போயிடுச்சுங்க, ரேவ் சுகு, HK451572, திவ்யகுட்டி, லவ்லி, ரஞ்சித், ஏடிவி, அப்பிதா கிருஷ்ணன், விஜய் இன், கரண் கட்டாரியா, ஏஞ்சல் பிஹு, அதர்ஸ், ஜுபைரா, கோஹி 6, நிறைய பேர் ஜாயின் பண்ணி தேங்க்யூ. அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி. தமிழில் பேசுகிறேன். ஐ திங்க் எவருக்கு எல்லாருமே கம்ஃபர்டபுள்னா ஓகே. இல்லை ஏதாவது இங்கிலீஷில் இருந்தாலும் ஐ எம் ஓகே வித் இங்கிலீஷ் ஆல்சோ. ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஆர்மாலா, ஸ்வாதி, ஹாய் ஹாய் ஹாய், ஹலோ ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். தனித்தனியாக பேர் படிக்க முடியல, வெரி சாரி, ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. நிறைய மெனி பீப்புள், லாட் ஆஃப் யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் சப்போர்ட். இந்த லைவ் செஷன் நான் மீண்டும் புதுசாக உங்களுக்கு சொல்கிறேன். எங்களோட ஸ்டோர் ஒரு 28 இயர்ஸ் ஓல்டு ஸ்டோர் இன் சென்னை எல்பி ரோட்ல இருக்கிற திருவான்மூரில் மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட்ஸோட எம்டி. என்னோட பேர் கிஷோர் கட்டாரியா. நான் தமிழ்நாடு இருக்கிற ஜுவல்லரியோட பெரிய அசோசியேஷன் இருக்கு, மெட்ராஸ் ஜுவல்லர்ஸ் டைமண்ட் ட்ரேடர் அசோசியேஷன். அந்த அசோசியேஷனோட ஒன் ஆஃப் த கமிட்டி மெம்பர். எங்களோட ஸ்டோர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் ஷோரூம். 35 இயர்ஸ் ஜுவல்லரி அனுபவம் உள்ளனா மக்களுக்கு, உங்களுக்கு, அதாவது ஆஸ் அ கஸ்டமர்ஸ், உங்களுக்கு ஏதாவது தங்கம், வெள்ளி, வைரம் இந்த 3 பொருட்கள் பற்றி ஏதாவது விழிப்புணர்வு வேணும், உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் அதை கிளாரிஃபை பண்ணலாம், ஒரு நாலேஜ் கொடுக்கலாம், ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கலாம்னு சொல்லி இந்த லைவ் செஷன் ஆரம்பிச்சிருக்கோம். இது எங்களோட 4th எபிசோடு. இன்னைக்கு நாங்கள் எடுத்து வச்சுக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா லேப் டைமண்ட் ஜுவல்லரின்ற ஒன்று இப்போ வந்துட்டு இருக்கு லேட்டஸ்டாக. லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக பிரபலமாக போயிட்டு இருக்குல்ல. ஸோ அதை பற்றி பேசலாம்னு நாங்கள் நினச்சிருக்கோம். மெனி பீப்புள், நிறைய பேர் வந்துட்டு இருக்கீங்க, நல்ல பேர் படிக்க முடியல, ரியலி சாரி. வனிதா தனிகாச்சலம் மேடம், சுரேகா மேடம், BTS 615, நதியா, கார்த்திக் மேடம், எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. அன்கண்டிஷனலா நீங்க எல்லாரும் வாங்குற லைவ்ல என்ன சப்போர்ட் பண்ற உங்களை எல்லாருக்கும், அனைவருக்கும் கண்டிப்பா என்னோட ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் எவ்ரிபடி. ஓகே, என்னம்மா ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு? லேப் க்ரோன்னா என்ன சார்? சி, லேப் க்ரோன் டைமண்ட். லேப் க்ரோன்ற ஒரு வார்த்தை இல்லைம்மா, லேப் க்ரோன் டைமண்ட்ன்றது அதாவது இயற்கையா நம்ம டைமண்ட் மதர் அர்த்ல இருந்து நம்ம ஒரு 2000 கிலோமீட்டர்ஸ் உள்ள போய் எடுத்து அந்த டைமண்ட் நம்ம கிளீன் பண்ணி, கட் பண்ணி, பாலிஷ் பண்ணி, ஷைன் பண்ணி டைமண்டா விற்கணும். அது பல வருஷமா வந்துட்டு இருக்கு. அதுக்கு பேர் நேச்சுரல் டைமண்ட்ஸ். அதுலேருந்து ஒரு சின்ன பீஸை எடுத்துட்டு லெபார்டரிக்குள்ள உட்கார வச்சு அந்த டைமண்டை ப்ராசஸ் பண்ணி ஹீட்டை கொடுத்துட்டு, அதுக்கு தகுந்த கேசஸ், அதுக்கு தகுந்த என்விரான்மெண்ட்டை கொடுத்துட்டு ஒரு டைமண்டை உருவாக்கி அதை க்ரோ பண்ணி அந்த டைமண்ட்ல இருந்து வர அந்த டைமண்ட்ஸை கட் பண்ணி விற்கிறது தான் லேப் டைமண்ட் பேரு. தட்ஸ் ஆல். அது ஃபேக், டூப்ளிகேட்னு சொல்ல முடியாது. இப்போ சாதாரணமா சொல்ல போனா பேபி, நேச்சுரல் பேபி, டெஸ்ட் டியூப் பேபி, அதே மாதிரி தான் டைமண்ட், லேப் க்ரோன் டைமண்ட், அவ்வளவுதான். ஸோ என்விரான்மெண்ட் மாறுதே தவிர ப்ராசஸ் அதே தான். எப்படி இயற்கையா அந்த டைமண்ட் க்ரோ ஆகுதோ 10,000 வருஷம் கணக்கில் உள்ள இருந்து, அதே விஷயத்த இங்க ஒரு 8 வாரத்துல நம்ம லெபார்டரியில வச்சு டெக்னாலஜி மூலியமா அதை க்ரோ பண்ணி அந்த டைமண்ட் எடுத்துட்டு நம்ம விற்கிறோம். இதுக்கு உலக அளவில் அங்கீகாரம் வந்துருச்சுங்க. அதாவது எவ்ரிவேர், வேர்ல்டு வைட். யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/3 மார்க்கெட் லேப் டைமண்டே வந்துடுச்சு. ஸோ முக்கியமா லேப் டைமண்ட் அது அதிகமா எதுல பிரபலமா இருக்குன்னா, நான் அடுத்த வர கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சொல்றேன். சார், நேச்சுரல் டைமண்ட் மாதிரியே தான் லேப் க்ரோனும் இருக்கும், லேப் க்ரோன் டைமண்டும் இருக்குமா சார்? ஆமா, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட ஹார்ட்னஸ், அதோட டைமண்டோட ஸ்கேல், சயின்டிபிக் ஸ்கேல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே அப்படியே மேட்ச் ஆகுங்க, எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா டைமண்ட்ல இருந்து உருவானது தான் லேப் க்ரோன் டைமண்ட். ஸோ அவங்க ஒன்றும் வேற ஏதோ ஒரு கெமிக்கலோ, ஒரு அடசிவோ, இல்ல ரெசினோ, இல்ல ஏதோ ஒரு பாலிமரோ, இல்ல பிளாஸ்டிக்கோ, இல்ல கண்ணாடியோ போட்டு மிக்ஸ் பண்ண பொருள் லேப் க்ரோன் டைமண்ட் கிடையாதுங்க. இட் இஸ் கிரியேட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஒரிஜினல் டைமண்ட். ஒரிஜினல் டைமண்டை அந்த ஒரு ரியாக்டருக்குள்ள வச்சு அந்த ஒரு சிச்சுவேஷன் கொடுக்கும் போது அந்த க்ரோ ஆறுது. அந்த க்ரோ ஆற டைமண்ட் தான் லேப் டைமண்ட் தான் சொல்றோம். மற்றபடி இட்ஸ் ஆல்மோஸ்ட் இல்ல 100% சிமிலர் கேரக்டர் டு டைமண்ட் இருக்குங்க. ஓகே,
ஏன் சொல்ல போனா லேப் டைமண்ட் ஒன்னும் பூரிப்பு ஜாஸ்தியாவே இருக்கு. ஏன்னா அதுல அந்த இம்பியூரிட்டிஸ் இல்லாம க்ரோ பண்றதுனால ரொம்பவும் நல்லா இருக்கு ஆக்சுவலா. சார் நேச்சுரல் டைமண்ட்ல இருக்க அந்த 4C லேப் க்ரோன் டைமண்ட்க்கும் பொருந்துமா? எஸ், இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் பிரிக்கிற மெத்தட் பாத்தீங்கன்னா எல்லா லெபார்டரியும் அதே முறையை தான் கடைபிடிக்கிறாங்க. என்ன நம்ம 4Cs 5Cs 4Cs வச்சிருக்கோமோ நேச்சுரலுக்கு அதே தான் லேப் டைமண்டுக்கும் உண்டுங்க. ஸோ அதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை, அதே ஸ்டாண்டர்ட் வச்சு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு நினைக்கிறேன். ஐ திங்க் எக்ஸலண்டா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நிறைய பேர் வேவ் பண்ணிருக்கீங்க, ஜாயின் பண்ணிருக்கீங்க, வேவ் பண்ணிருக்கீங்க. கவி பவன் செக்ஷன், அப்புறம் நிதேஷ் ஜெயின், துலேஜா பவானி மேடம், தேங்க்யூ. நிறைய பேர் பண்ணிருக்கீங்க. ஃபேரி டேல்னு ஒரு எஸ்ஜேன்னு ஒரு பண்ணிருக்கீங்க. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகைன். ஓகே சொல்லுங்க சார். லேப் க்ரோன் டைமண்ட் ரீசேல் வேல்யூ இருக்காங்க சார்? எஸ் மேடம், நீங்க கடைக்காரர்கிட்ட வாங்கும் பொழுதே நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். வாட் இஸ் த பைபேக் பாலிசி, வாட் இஸ் த எக்ஸ்சேஞ்ச் பாலிசின்னு கிளியர் கட்டா கொடுக்குறாங்க. நீங்க அந்த மாதிரி கொடுக்காத கடைங்களை வந்து நீங்க வாங்குறது தவிர்க்கலாம். எந்த கடைங்களை உங்களுக்கு ப்ராப்பரா பைபேக் எக்ஸ்சேஞ்ச் பாலிசி ரைட்டிங் மூலியமா கொடுக்குறாங்களோ, நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்த. நான் இப்போ வேணா சொல்லும் போது உங்களுக்கு வேணா மேபி அதை ஒரு இதுவா ஃபீல் ஆகும். பட் நீங்க அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. எனி டைமண்ட் ஜுவல்லரி வாங்கும் பொழுது உங்களுக்கு பைபேக் வந்து கரெக்டா கொடுக்கறாங்களா, அதை வந்து வாயில சொல்றதோட எழுத்து மூலியமா எழுதி கொடுக்கறாங்களா, என்ன பைபேக்னா என்ன கொடுப்பாங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க, எக்ஸ்சேஞ்ச்னா என்ன பர்சன்டேஜ் கொடுப்பாங்க, இது தெளிவா ரைட்டிங்ல எழுதி கொடுக்கறதா இருந்தா அந்த கடைகளை போய் நீங்க வாங்குறது என்னோட சஜஷனுங்க. அப்படி ஓரலா சொல்ற வாங்கும்போது மேபி உங்களுக்கு சில கஷ்டங்கள் நேரிடலாம். அதை நான் இப்போ சொல்ல விரும்பல அதை பத்தி. சார், நேச்சுரல் டைமண்டை விட லேப் க்ரோன் டைமண்ட் வந்து ரேட் வைஸ் கம்மியா அதிகமா சார்? சூப்பர். சின்ன சின்ன டைமண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1/3 காஸ்ட்ல வருதுங்க. ஆவரேஜா பாத்தீங்கன்னா சுமாரா நேச்சுரல் டைமண்ட்ஸ் தான் இன்னைக்கு ஒரு 60,000 ரேட் ஆவரேஜ் தான் வருது. பட் இதே வந்து லேப் க்ரோன் வந்து 20,000 ருபீஸ்ல அவைலபிளா இருக்கு. 22,000 டிபெண்ட்ஸ் அப்பான் த சைசஸ். பட் இதே கம்பேரிசன் நம்ம சால்டர்ஸ்ல கொண்டு போகும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1/6 காஸ்ட், அதாவது 6 லட்சம் ரூபாய் உள்ள ஒரு 1 கேரட் நேச்சுரல் டைமண்ட் வந்து இதே லேப் க்ரோன் வாங்கும்போது நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70,000-80,000 ருபீஸ்ல கிடைக்குதுங்க. ஸோ 10% கூட சொல்லலாம். ஒரு 10% காஸ்ட்ல உங்களுக்கு சால்டர் டைமண்ட்ஸ் கிடைக்குது. ஏன் இதனாலதான் யூஎஸ் ஃபுல்லாவே இது பிரபலமானதே. ஒரு சால்டர் ரிங்க ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு வாங்கணும், இல்ல ஒரு மேரேஜுக்கு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க ஒரு 15 lakhs இல்ல 10 lakhs இல்ல 6 lakhs இல்ல ஒரு பேர் ஆஃப் இயரிங்னா ஒரு 20 lakhs இந்த மாதிரி எல்லாம் செலவு பண்ணியிருந்தாங்க. இது வந்து குறிப்பிட்ட சில பேரால தான் பண்ண முடிஞ்சது. பட் எல்லாரும் அஃபோர்ட் பண்ண முடியாம ஒரு சுச்சுவேஷன் வந்தது. செகண்ட், அதோட ரீசேல் வேல்யூ, பைபேக் எக்ஸ்சேஞ்ச்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெருசா கிடைக்கலன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சோ இதெல்லாம் பார்க்கும்போது திடீர்னு இந்த ஒரு லேப் க்ரோன் ஆப்ஷன் வந்த உடனே சூப்பர் ஹிட்னா ஹிட், அவ்வளோ ஹிட். நீங்க யூஎஸ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 100 மேரேஜ் நடக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 85 மேரேஜ் எல்லாமே லேப் க்ரோனே வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் காஸ்ட் பாத்தீங்கன்னா 1/10 தான் ஆகுது. ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு வைரம் வாங்குறதுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு அதே பியூட்டி, அதே ஒரு கிளாமர் கிடைக்கும் போது யாருங்க அதை போய் வாங்க போறாங்க? அதே மாரியும் முக்கியமா பண வசதியிலும் வாங்குறவங்க வாங்கட்டும், நமக்கு என்ன அதை பத்தி. முடியாதவங்க எத்தனை பேர் வாங்குறாங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா, அது ஒரு சந்தோஷம் இல்லையா? சோ அதை பார்த்துட்டு நம்ம இந்தியாவில லாஸ்ட் 2 வருஷம் இதே சேம் பேட்டர்ன் ஆகி க்ரோ ஆகி இப்போ நிறைய பேர் பரவலா ஏன் இந்த கோல்டு ஜுவல்லரி வாங்குறவங்க இப்ப அழகா லேப் டைமண்ட் ரிங்ஸ், ஒரு கோல்டு ஜுவல்லரி இன்னைக்கு வாங்க போனா ஒரு சுமார் ஒரு மோதிரம் வாங்க போனா 30,000 ரூபாய் வேணுங்க. ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஒரு திக்னஸ் வேணும்னு சொன்னா அந்த 30,000 லேப் க்ரௌண்ட்ல அழகா வந்து ஜுவல்லரியே கிடைக்குது, லேப் க்ரௌண்ட்ல மோதிரம் கிடைக்குது. சோ டைமண்ட் ஜுவல்லரின்னு பெருமையாவும் போட்டுக்கலாம், லுக்காவும் இருக்கு, கொஞ்சம் ஃபேஷனாவும் இருக்கு, பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்குங்க. அண்ட் பைபேக்கும் கிடைக்குது நமக்கு. நேச்சுரல் டைமண்டும் லேப் க்ரோன் டைமண்டும் நம்ம பார்த்தோன்னா டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா சார்? இல்ல, இது அதாவது நம்ம நேக்கடையில பார்க்கும்போது உடனே கண்டுபிடிக்க முடியாதுங்க. பட் அதுக்கான மிஷின்ஸ் வச்சு நம்ம லேப்ல வந்து ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இது வந்து நேச்சுரலா ப்ராசஸா வந்த டைமண்டா இல்ல லேப்ல க்ரோ பண்ண டைமண்டான்னு கண்டுபிடிக்க முடியுங்க. சார், நம்ம இந்தியால மார்க்கெட்ல எந்த அளவுக்கு இது வந்து இருக்கு சார் லேப் க்ரோன்? நல்ல ஸ்பீடா க்ரோ ஆயிட்டு இருக்குங்க. இனிஷியலா பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் அது. இப்ப கிட்டத்தட்ட என்னோட டேட்டாஸ் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ஒரு 25% ஆஃப் த மார்க்கெட் வந்து லேப் க்ரோன் டைமண்ட் கேப்சர் பண்ணிடுச்சு. இது வந்து ஸ்லோ பேஸ்ல க்ரோ ஆயிட்டு இருக்கு. என்ன ஒரு அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா லேப் க்ரோன் டைமண்ட் வந்து பிரைஸ் விழுந்துச்சு சொல்லி பயப்படுத்துவாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரிலாம் இல்லைங்க. என்ன விழுந்தோம் எல்லாம் விழுந்து முடிச்சாச்சு. இப்போ இருக்கிற பிரைஸ் வந்து அடிமட்ட பிரைஸ் தான். இந்த பிரைஸ்ல வந்து அந்த லேப் டைமண்ட் க்ரோ பண்ற காஸ்டும்
அதை எடுத்துட்டு திருப்பி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி கட் பண்ணி பாலிஷ் பண்ணி மார்க்கெட் கொடுக்குற காஸ்ட்டும் ஆட் பண்ணி கையில வர்றதுதான் இப்போ மார்க்கெட் பிரைஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இனிமே லேப் க்ரோன் டைமண்டோட பிரைஸ் குறையுன்றது அறவே வாய்ப்பே இல்லைங்க சார். லேப் க்ரோன் டைமண்ட் வாங்கும்போது நம்ம என்னென்ன கவனிக்க வேணும் சார்? இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. வழக்கம் போல உங்களுக்கு 4 C's நீங்க கட் கலர் கிளாரிட்டி கேரட் பிரைஸ் இதெல்லாம் நீங்க செக் பண்ணி வாங்கிக்கலாம். மற்றபடி கூடுமான அளவுக்கு தெரிஞ்ச கடையில வாங்கிக்கோங்க. ஜுவல்லரி எப்பவுமே ஈஸிங்க, அவ்வளவுதான். பைபேக் எக்ஸ்சேஞ்ச்ல டக்கு டக்குன்னு போனவோ வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாம். இந்த புது பிராண்டு புது ஆன்லைன்ல பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒன் வே டிராபிக் மாதிரி ஆயிடும். வாங்கிடுவீங்க, டிசைன் பிடிச்சிட்டு அப்புறம் திருப்பி பேசுனீங்கன்னா கால் சென்டர்ல ஒன்று சொல்லுவாங்க, அப்புறம் இங்க அனுப்புறது, திருப்பி அங்கேருந்து பணம் வாங்குறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தாங்க. இந்த ஆன்லைன் மூலியமா அட்வான்டேஜ் நிறைய இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜும் நிறைய இருக்கு. ஏன்னா இந்த ஜுவல்லரி திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கணும், அவங்க வந்து பிக்கப் பண்ணணும், அப்புறம் அவங்க வந்து வேல்யூ பண்ணணும், அப்புறம் அவங்களுக்கு அவங்க பணம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, பைபேக் இருக்கா இல்லையா, எக்ஸ்சேஞ்ச் இருக்கா இல்லையா, இதெல்லாம் கேள்விக்குறி. இதெல்லாம் கரெக்டா சொல்ல முடியாதுங்க. குடும்ப அளவுக்கு பக்கத்துல இருக்க ஜுவல்லரிக்கு போனீங்களா, உங்களுக்கு பிடிச்சதை பேசுனீங்களா, வாங்கினீங்களா, வேணும்போது திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கலாம், வேணும்போது கேஷ் வாங்கிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வசதி வந்து ஜுவல்லரிக்கு வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ல தாங்க கிடைக்கும். ஆன்லைன் ஸ்டோர்ஸ்ல கிடைக்கிற வாய்ப்புகள் கம்மி. சார் இப்போ வந்து ஃபியூச்சர்ல இந்த டைமண்ட் வந்து இயற்கை டைமண்டா மாற வாய்ப்பு இருக்கா? நேச்சுரல் டைமண்டா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. அதாவது எந்த ப்ராசஸ் அது க்ரோ ஆச்சோ அந்த ப்ராசஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்ப அது எப்படி மாறும்? நேச்சுரலா வந்து நேச்சுரலா தான் இருக்கும், லேப்ரோன் தான் இருக்கும். ரெண்டுமே நீங்க மிக்ஸ் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன ப்ராசஸ்ல க்ரோ ஆச்சோ அது இருக்க போகுது, அவ்வளவுதானே. இதுல போய் கன்ஃபியூஸ் ஆகிறது என்ன இருக்கு? அது மாறினா மட்டும் என்ன ஆக போகுது? அதோட கேரக்டர் அதோட குவாலிட்டி மாற போறது இல்ல. அது என்ன இருக்கோ அதே தான் இருக்க போகுது. க்ரோ பண்ணும்போது என்ன ஃபைனலா இருக்கும் அதே தான் அதோட லாஸ்ட், அதோட எண்ட்லெஸ் லைஃப் டைம் அதுதான் இருக்க போகும். காலப்போக்கில் நீங்க கேட்கிற கேள்வி வேணா இப்படி வேணா நான் பதில் சொல்றேன். காலப்போக்கில் நேச்சுரல் டைமண்ட் பூரிப்பு இருக்கும், லேப் டைமண்ட் பூரிப்பு போயிடுமான்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் பயம் இல்லைங்க. ஈவன் லேப் டைமண்ட் என்ன பூரிப்புல இனிக்கு இருக்கோ அது நீங்க பல வருஷம் இல்ல நூற்றாண்டுகள் போட்டாலும் அதோட என்ன அத இருக்கும்போது நீங்க வாங்கும்போது இருக்கோ அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும் போது அது எந்த மாற்றம் வரக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லைங்க. சில மக்கள் வந்து நிறைய பேர் படிக்கணும்னு நினைக்கிறேன். ரச்சியல் சுஜாதா மேடம், தமிழ் செல்வி முனுசுவாமி அவர்கள், லக்ஷ்மி மேடம், பிரீத்தி கோபி மேடம், ரம்யா ராமச்சந்திரன், நிறைய எல்லாருமே வேவ் பண்ணிருக்கீங்க. மீண்டும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. நீங்க யாராவது கமெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். என்ன கேள்வி சொல்லுங்க. ஹாய் ப்ரோ, நீட் சம் இன்ஃபர்மேஷன் அபௌட் ஜும்கான்னு கேட்டிருக்காரு. ஜும்கா கோல்ட் ஜுவல்லரி பத்தி என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்? காலில் போடுற ஜும்கா 2 கிராம்ல ஆரம்பிச்சு 20 கிராம்ல வருது. உங்களுக்கு எந்த பேட்டர்ன் வேணாலும் நம்ம ஷோரூம்ல எல்லாமே இருக்கு. நீங்க இந்த கஸ்டமர் கேர் நம்பர் மேல போட்டிருக்கேன் பாருங்க, 9283916916. இந்த நம்பருக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. இந்த மாதிரி ஐ நீட் ஜிம்கா இவ்வளவு கிராம்னு போடுங்க. உடனே எங்க டீம் உங்களுக்கு அதுக்கான ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. தே வில் சென்ட் யூ ஆல் த பேட்டர்ன்ஸ் பிடிச்சிருச்சு ஓகேனா நீங்க பேமெண்ட் முடிச்சு உங்க வீட்டுல உட்காந்து ஜுவல்லரி டெலிவரி வாங்கிக்கலாம். அதுவும் கம்மியான வேஸ்டேஜ்ல, குறைவான ஒரு அந்த கொரியர் காஸ்ட்ல. அதான் ரொம்ப சேஃபான மெத்தட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் டெலிவரிக்கு. பேன் இந்தியா இல்லைங்க, வேர்ல்டு வைட் நம்ம டெலிவரி பண்ணலாம். அதுக்கான நாமினல் காஸ்ட் நீங்க ஏத்துக்கினா போறோம். இப்போ அக்ஷய தீதி ஆஃபர்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ் கூட கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதெல்லாம் நீங்க கேட்டு வாங்கி நீங்க உங்களுக்கு வேண்டிய ஜுவல்லரி வீட்டுல உட்காந்து சூப்பரா வாங்கிக்கலாங்க. நீங்க பக்கத்துல அக்கா தெரியாத கடைங்கள அதிக காஸ்ட் கொடுத்து வாங்கறதோட நம்ம இந்த மாதிரி ரீசனபிளா ஒரு வேஸ்டே கொடுக்குற ஷாப்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சில மக்கள் மத்தியில லேப் க்ரோன் டைமண்ட்னா இது டூப்ளிகேட் அப்படின்னு நம்புறாங்க, அது ஏன் சார்? இல்லங்க, இது ஒரு கசப்பான கேள்வி, காரச்சாரமான பதில்னு சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, நூற்றாண்டுகளாக நேச்சுரல் டைமண்ட் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். எல்லா கடைகள பாத்தீங்கன்னா 50 வருஷம் 100 வருஷம் கடைகள பாத்தீங்கன்னா 50 கோடி 100 கோடி 200 கோடி 300 கோடிக்கு இன்வென்டரி வச்சு உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாம் பாவம் இல்லையாங்க? அவங்க எல்லாமே உடனே அதை டிஸ்போஸ் பண்ண முடியுமா? அவங்களுக்கு வந்து நீங்க நேர லேப் க்ரோன் டைமண்ட் நீங்க கொடுத்த டைமண்ட் 10 லட்சம் எனக்கு 1 லட்சத்துலயே கிடைக்குதுன்னு சொன்னா அவங்களுக்கு மனசு கஷ்டம் தானேங்க. அவங்க அதனால அதை அப்படிதான் சொல்ல முடியும். அது ஃபேக்குன்னு சொல்லி உங்களை வந்து திசை திருப்ப பாக்குறாங்களே தவிர, மற்றபடி ஃபேக்குன்ற வார்த்தை எப்ப தெரியுமா வரும்? பாலிமர் ரெசின் கெமிக்கல்ல மிக்ஸ் பண்ணி கண்ணாடியை வந்து வாஷ் பண்ணி உங்களுக்கு டைமண்ட் சொல்லி வித்தா, இப்ப ஜர்கான்னு சொல்லலாம், அமெரிக்கன் டைமண்ட் சொல்றோம், அது எல்லாமே ஃபேக்கு, அது டைமண்டே கிடையாதுங்க, அது கண்ணாடின்னு சொன்னா ஆமா அது கண்ணாடி தான், அது மெட்டீரியலே கண்ணாடி தானே, அது பேஸ் மெட்டீரியல் கண்ணாடி தான் சொல்றோம். அது ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் 100 ரூபாய் விற்கிறாங்க, அது தப்பு இல்ல. ஒரு டைமண்ட் சர்டிபிகேட் பண்ணி கொடுக்குற ஒரு லேப்ல இருந்து வர டைமண்ட, லேப் க்ரோன் டைமண்ட அது எப்படிங்க ஃபேக்குன்னு சொல்ல முடியும்? அதை வந்து ஜஸ்ட் ஒரு அவங்களோட ஒப்பீனியன் நான் சொல்ல முடியும், மற்றபடி ஒன்றும் கிடையாதுங்க.
லேப் க்ரோன் டைமண்ட்க்கு சர்டிபிகேட் இருக்கா சார்? எஸ், எல்லாம் ஈவன் ஜிஐஏ முழுக்க அவங்க, அதாவது வேர்ல்டுலயே த பெஸ்ட் லெபார்டரின்னு சொல்றோம் பாருங்க, ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அமெரிக்கா ஜிஐஏ என்ற குறிப்பிட்ட இந்த லெபார்டரி கூட, இதை தவிர ஐஜிஐ இன்டர்நேஷனல் ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒரு லெபார்டரி இருக்கு, அவங்க அதோட பேர் வந்து ஐஜிஐ. எஸ்ஜிஎல் சாலிட்டர் ஜெம்ஸ்டோன், சாரி எனக்கு சட்டுன்னு பேர் வரல, அதையும் சொல்றேன் நான் அப்புறம் உங்களுக்கு பார்த்துட்டு. எஸ்ஜிஎல், ஐஜிஐ, ஜிஏஏ இந்த மாதிரி எல்லா லேப்லயும் அவங்க ஸ்பெசிபிக்கா அவங்களோட வேலையை தந்தாங்க, கொடுக்குற கல்லை செக் பண்ணி கொடுக்கணும். அது அவங்க நீங்க நேச்சுரல் எழுதி கொடுக்க போறாங்க. லேப் க்ரோன்னா அந்த சர்டிபிகேட்லயே பாத்தீங்கன்னா ஆரம்ப லெட்டர் எல்ஜி அப்படின்னு போட்டே கொடுத்துடுறாங்க. ஈவன் அந்த டைமண்ட்ல மார்க் பண்றாங்க பாருங்க, அந்த மார்க்கிங்ல கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய லோகோவை போடுறாங்க. ஐஜிஐ லோகோ போட்டுட்டு பக்கத்துலயே இந்த வந்து எல்ஜி அப்படின்னு போட்டு அந்த நம்பரை போடுறாங்க. ஸோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க, எல்லா லேப்லயும் வந்து கிடைக்குதுங்க, அதை ஈஸியா நீங்க வாங்கிக்கலாம். எல்லாம் இப்ப நம்ம கடைங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சாலிட்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 30 ஜோடி ரெடியா இருக்கு. உங்களுக்கு என்ன பட்ஜெட்ல வேணும், ஒரு 50,000 ரூபாய் பட்ஜெட்ல ஆரம்பிச்சு 5 லட்ச ரூபாய் பட்ஜெட்ல வேணா கூட பெரிய பெரிய 4 கேரட் லேபரட்டரியில வைரத்தோட உங்களுக்கு வேணுமா, அது ரெடியா இருக்கு. இதே 4 கேரட் நீங்க நேச்சுரல் வாங்கணும்னா ஒரு 2 கோடி 3 கோடி கையில கேஷ் வச்சு சுத்தணும். அது வாங்குறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க, வாங்கிட்டு திருப்பி ரீசேல் பைபேக் எக்ஸ்சேஞ்ச் எங்க போறது, அது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஸோ ஒரு மினிமம் எக்ஸ்பென்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான பொருள் கிடைக்குதா, அது தாராளமா யூஸ் பண்ணலாமே, அது என்ன பயம் இருக்கு, அதுல எந்த இதுவும் கிடையாது, ஆபத்தே கிடையாது நமக்கு. சார் லேப் க்ரோன் டைமண்ட் என்கேஜ்மெண்ட்க்கு வெட்டிங்க்கு இந்த ஒரு ஜுவல்ஸா நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாமா? கம் அகைன் மேடம், திருப்பி என்ன சொல்றீங்க? லேப் க்ரோன் டைமண்ட் நம்ம வெட்டிங் ஜுவல்லரியா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அதுல என்ன இருக்கு, தாராளமா யூஸ் பண்ணலாமே, என்ன இருக்கு? ஏன் ஆர்டிபிஷியல் ஃபேக் சில்வரை போட்டு நம்ம வெட்டிங் பண்ணலையா? அப்ப லேப் க்ரோன் டைமண்ட்ல என்ன பிரச்சனை? லேப் க்ரோன் ஒரு நல்ல பொருள் தானே, அதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வியே இல்லையம்மா. இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம், நமக்கு வசதி தகுந்த மாதிரி நேச்சுரல் வாங்கிக்கோங்க, நீங்க லேப் க்ரோன் வாங்கிக்கோங்க, எது வேணாலும் வாங்கிக்கோங்க, எல்லாமே ஒரு பொருள் தானே, எல்லாமே அழகா இம்ப்ரூவ் பண்ற ஒரு பொருள் தானே, பியூட்டி இன்க்ரீஸ் பண்ணி நல்லா அழகா இருக்கணும் நம்ம பாக்குறதுக்கு நம்ம ஃபங்க்ஷன்ல அப்படின்னு வாங்குறோம் அந்த பொருட்களை, அதுக்கான வேல்யூ உண்டுங்க. நான் மீண்டும் சொல்றேன், லேப் டைமண்டும் நேச்சுரல் டைமண்டும் ரெண்டுமே லக்ஸரி ப்ராடக்ட் தான், இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் வாங்கவே கூடாதுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் நான் அதை சப்போர்ட் பண்ண மாட்டேன். என் கடையில அந்த பொருட்களை நான் விற்கிறேன், ஆனாலும் லக்ஸரி டைமண்ட்னா லக்ஸரி தான், இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆகாது. ஏன்னா அதுக்கு வந்து டெய்லி ரேட் growth ஆகிற வாய்ப்புகள் ரொம்பவே கிடையாதுங்க. அதனால லக்ஸரி பாயிண்ட்ல உங்களுக்கு வசதி தான் நீங்க வாங்கி தாராளமா போடும். சார் நேச்சுரல் டைமண்டோட சேர்ந்து லேப் க்ரோன் டைமண்ட் போடும்போது டிஃபரன்ஸ் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? ரெண்டுமே சேர்த்து போடும் பொழுதுங்களா? ரெண்டுமே சேர்த்து போட அவசியமே கிடையாது. ஒரு நல்ல கடைக்காரர் 2 ஜுவல்லரியும் ஒரு ஜுவல்லரியில 2 மிக்ஸ் பண்ணி போட்டு கொடுக்கவே மாட்டேன், ஏன்னா சர்டிபிகேஷன்ல ப்ராப்ளம் வந்துடும். ஒன்னு நேச்சுரல் ப்ராடக்ட் நேச்சுரல் சர்டிபிகேட் போட்டு வரும், இல்ல லேப் க்ரோன்ல டைமண்ட் யூஸ் பண்ணி அதுக்கான சர்டிபிகேட் வரும். மற்றபடி கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லையே, ரெண்டும் சேர்த்து போட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரி லேப் க்ரோனை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேங்க. நீங்க சாலிட்டர் வாங்கணும்னு ஆசைப்படணும் ரொம்ப நாள் உங்க கனவு இருந்ததா? நான் பல வருஷமா நிறைய ஃபங்க்ஷன்ல போய் பார்த்தேன், பெரிய ஒரு சிங்கிள் டைமண்ட் போட்டிருந்தாங்க, பயங்கர பூரிப்பா இருந்தது. போய் விசாரிச்சா சாலிட்டர் டைமண்ட் இது ஒரு கல்லுக்கு கேரட் 60,000 கிடையாது, 6 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம். வீட்டை வந்து ஹஸ்பண்ட் கேட்டேன், ஃபாதர் கிட்ட கேட்டேன், இவ்வளவு எல்லாம் இதுல போட முடியாதுமா, அதெல்லாம் பேஜாருமா, யாராவது வாங்கட்டும் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி விட்டவங்க எல்லாம் ரைட் டைம் நவ். நீங்க வாங்க, உங்க கையில இருக்க பட்ஜெட்ல ஒரு 50,000 1 lakh 2 lakh அந்த மாதிரி பட்ஜெட்லயே பெரிய லேப் க்ரோன் டைமண்ட்ல சாலிட்டர்ஸ் ஸ்டட்ஸ் டிசைன்ஸ்லாம் வந்துடுச்சு. பியூட்டிஃபுல்லா வாங்கி நீங்க சூப்பரா யூஸ் பண்ணலாங்க. இதுக்கு மேல ஒரு வரம் உங்களுக்கு வேணும், ஒரு வரம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி என்ன வேணும் சொல்லுங்க. நீங்க நினைச்சாலும் இவ்வளவு பணம் சேர்த்து வாங்க முடியாத இவ்வளவு அஃபோர்டபுளா ஒரு டெக்னாலஜி நமக்கு வந்து கொடுத்துருக்கு. அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணாம அவங்க கிட்ட இருக்கிற ஸ்டாக் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இது ஃபேக் விலை குறைஞ்சிடும் உடஞ்சிடும் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி எந்த கன்ஃபியூஷன் இல்ல. என்ன விலை உடையணுமோ லேப் வந்து உடைஞ்சு போச்சு, எந்த ஃபேக்குன்ற வார்த்தையே கிடையாது. இது ஒரு ஜுவல்லரி, இது ஒரு நியூ டெக்னாலஜி, இது ஒரு நியூ இன்வென்ஷன். நமக்கு வேணுமா வாங்க, வந்து வாங்கிக்கோங்க, வாங்கி நீங்க யூஸ் பண்ணுங்க. தட்ஸ் ஆல் என்னோட சிம்பிளான விஷயம். ஓகே, தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் எவ்ரி ஒன் ஃபார் த இன்புட். உங்களோட சப்போர்ட் நிறைய பேர் நீங்க வேவ் பண்ணிருக்கீங்க, தேங்க்ஸ் கொடுத்துருக்கீங்க, லைக் பண்ணிருக்கீங்க. எங்களோட சொந்தமான யூடியூப் சேனலும் இருக்குங்க, அதுல வந்து ப்ராடக்ட்ஸை பத்தி எங்க டீம் வந்து ரெகுலரா பேசுறோம். நீங்க எங்க ப்ராடக்ட்ஸ்ல பத்தி பார்க்கணும் விரும்புறீங்க, டீடைல்டான வீடியோ வேணும்னா மகாலட்சுமி MGDM எங்களோட சேனல் இருக்கு. நான் திருப்பி சொல்றேன், MAHALAXMI MGDM மகாலட்சுமி MGDM. இந்த எங்களோட யூடியூப் சேனல்ல நீங்க லாகின் பண்ணி பாருங்க, நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் வச்சு பிரஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி எவ்ரி டே
பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட்ஸான ஒரு லைவ் செஷன் ஓடிக்கொண்டிருக்கு. பயங்கரமா வரவேற்பு வந்துட்டு இருக்கு. பல்லாயிரம் பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு செஷன் எங்களோட டீம் செஞ்சு கொண்டிருக்காங்க. நீங்க அதை போய் பாருங்க. நான் இந்த இன்ஸ்டாகிராம் சேனலை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட்ஸ் டிசைன் வந்து காமிக்கவே விரும்பலைங்க. ப்ராடக்ட் நாலேஜ் பத்தி ஏதாவது வேணும்னு சொன்னா இதுக்காக தான் இந்த ஒரு ஸ்பெசிபிக் லைவ் சேனல் டெய்லி நாங்க பண்றோம். இன்ஸ்டாகிராம்ல பண்ற இந்த லைவ் வந்து நாளையில இருந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் 4 மணிக்கே பண்றோம். we are not doing at 3:30 pm, we are doing at 4 pm. ஏன்னா மக்கள் என்ன சொல்றாங்க, சார் இது கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற டைம், சாப்பிட்டு இப்பதான் படுத்து ஏந்தோம், இது உடனே இது லைவ் எல்லாம் பார்க்க முடியல, 4 மணின்னு ரெஃபர் பண்ணாங்க. ஸோ நாளைல இருந்து சேஞ்ச் பண்றோம். நாளைல இருந்து எங்களோட இன்ஸ்டாகிராம்ல லைவ் செஷன் 4 o'clock நீங்க பார்க்கலாம். அடுத்த சப்ஜெக்ட் என்ன பேசணும்னு நீங்க ஆசைப்படுறவங்க ஹாய் டு ஆல் போட்டிருக்கீங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணீங்க. இன்னைக்கு ஐ திங்க் எண்ட்லெஸ்ஸா போயிட்டு இருக்கு. எனக்கு பேரே படிக்க முடியல, ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு. அர்ஜுன் சுஜா மேடம், பிபின் ராஜ் வந்திருக்கா, மகேஸ்வரி வேலு மேடம், பர்னி சேகர் மேடம், நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. மீண்டும் மனசார உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு ஏதாவது டைமண்ட் கோல்ட் சில்வர் பத்தி கேட்கணும்னு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதை பத்தி நம்ம நாளைக்கு மீண்டும் பேசுறோம். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச்.